ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எழில் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் செங்கல்பட்டு மாவட்டம் மகாபலிபுரத்தில் இருக்க ஆதிவராக பெருமாள் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் என்னென்னா, 28 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த குடமுழுக்கு நடைபெறுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பெரிய சைஸ் கொடை வச்சுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா மேற்கூரையில் பழங்கள் மற்றும் வில்வேலைகளை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் என்னென்ன பழம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாச்சி பழம், அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை, இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. பின்பக்கம் ஒரே புகையாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் யாகக்கூடம் இருக்குது. இந்த கலசத்துக்கு மேலே ஊற்றுற தண்ணியை பார்த்திங்கன்னா அங்கே யாகக்கூடத்தில் வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா மேலே எடுத்துகிட்டு கலசத்து மேலே பார்த்திங்கன்னா தெளிக்கிற வழக்கம் இருக்குது. பூஜை முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த கலசத்து மேலே தெளிக்கிற தண்ணியை பார்த்திங்கன்னா தலை மேலே ஒருத்தர் தூக்கிட்டு எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல்லையிலே கட்டியிருக்காங்க. அலங்காரமும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது தான் கோவிலுடைய கருவறை, அப்படி இல்லைனா மூலஸ்தானம் சொல்லப்படுற இடம். இது இப்போ பூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த யாகம் பண்ணுற இடம். இந்த கலசத்தில் ஊற்றுற தண்ணியில் அந்த குடத்தில் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பாதுகாப்புக்காக இங்கே ஒரு போலீஸ் இருக்கார். பாதுகாப்புக்காக கோயிலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் பார்த்திங்கன்னா நிறையா போலீஸ் போட்டிருக்காங்க. கோவில் கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னா பெருமாள் சாமி படுத்த நிலையில் காட்சி அளிக்கிறாரு. இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியை பார்க்க வந்த பக்தர்களுடைய கூட்டம் கோயிலுடைய ரைட் சைடு நிற்கிறாங்க. கோவிலை சுற்றியும் கோவிலுக்கு மேலே கோபுரத்தில் பார்த்திங்கனாலும் நல்ல சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க. பாதுகாப்புக்காக எந்த பக்கம் திரும்பினாலும் போலீஸ் நிற்கிறாங்க. இந்த மகாபலிபுரம் சார்ந்த பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டது. இது கோயில் கருவறையுடைய கோபுரம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு சின்ன கோபுரம். அது மேலே பார்த்திங்கன்னா ஒற்றை கலசம் மட்டும் வச்சுருக்காங்க. எல்லா பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா கேமராமேன்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த சிற்பங்கள் செதுக்கப்பட்டு பாறைகளில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. வீடியோ கவரேஜ் பார்த்திங்கன்னா மேலே ட்ரோன் மூலியமாகவும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை பண்ண இந்த குடமுழுக்கு நீர் எல்லார் மேலேயும் தெளிக்கணுன்றதுக்காக ஸ்ப்ரிங்க்லர் செட் பண்ணியிருக்காங்க. குடமுழுக்கு நிகழ்ச்சியை நடைபெறுத்துறதுக்காக இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. கலச பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார் மேலேயும் இந்த குடமுழுக்கு நீரானது தெளிக்கப்படும். அதுக்காக தான் பக்தர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமளும் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் பக்தர்கள் கூடியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த குடமுழுக்கு நீர் தங்கள் மேலே படும்போது தங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கோவிலை சுற்றியும் காடுகளும் பாறைகளும் தான் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த பல்லவ மக்கள் ஒரு பாறையுமே விட்டு வைக்கல. எல்லா இடத்துலையுமே தங்களுடைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்களை பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த சிற்பங்களே பார்த்திங்கன்னா அவங்களுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லும். குடமுழுக்கு நடத்துறதுக்கான நேரத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கான அறிகுறிகள்லாம் தெரியுது. என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. Thank you.
அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.